1 hour ட்ராவல் எங்கள் ஹோட்டல்லேருந்து செம விட்டு அப்பாடி எல்லாரும் ரெயின் கோட் தான் போட்டிருக்காங்க. யாருமே ஹோம் பீச் ரெசார்ட். ஆக்சுவலி அங்கே இருக்கிற நம்ம ரூமு வெளியில் சுமாராக இருந்தாலும் உள்ளே சூப்பராக இருக்குங்க. நல்ல ஒரு அந்த ஹவுஸ் ஒரு வீடு என்டர்டைன்மெண்ட் மாதிரியே இருக்குது. ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் ரெசார்ட்டு ஹோட்டலு அது மாதிரி தங்குறத விட இதில் ஒரு டைம் தங்கி பார்க்கலாம். ரொம்ப அழகாக இருக்குது. இது வந்து பார்க்கிங். ஆமாம். ஸோ மழை நின்றுச்சு. இதுக்கப்புறம் மழை இருக்காதுன்னு சொல்லி ப்ரொடிக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் மழை நமக்கு இன்றைக்கி ஃபுல் டே ஒன்றும் ஸ்பாயில் பண்ணாது நம்புகிறேன். ஓகேவா? இப்போ நேராக வந்து கேலங்கேட் பீச் போகிறோம். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு திரும்பி வரோம். இங்கே வந்து 1 நைட் தான் நமக்கு ரூம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து நம்ம 10:30 மணிக்கு வந்து செக் அவுட் பண்ணிட்டு இவங்க பக்கத்துலேயே இவங்களோட ப்ராப்பர்ட்டி ஒன்று இருக்காங்க. அங்கே வந்து 2 days கொடுக்குறேன்னு இருக்காங்க. ஸோ அங்கே போய் நம்ம ஸ்டே பண்ணுறோம். ஓகேங்களா? வாங்க நம்ம கேலங்கேட் பீச்சில் போய் பார்ப்போம். கேலங்கேட் பீச்சுக்கு நடந்து வந்துட்டு ஆக்சுவலி இதான் என்ட்ரன்ஸு. இங்கே தான் வரணும் கேலங்கேட் பீச்சுக்கு. ஒன்றும் பண்ணாது. கேலங்கேட் பீச் இப்படி வந்து அங்கே ஒரு பைக் பார்க்கிங் இருக்குது. ப்ரைவேட் பைக் பார்க்கிங். அங்கே பாருங்க ஒயின் பேலஸ் தான். ஆகட்டும். இங்கே வந்து ஃபுல்லாக புறா. ஆஹா, என்னங்க லேடிஸுக்கு தானே ட்ரெஸ் இருக்குது, ஜென்ஸுக்கு இருக்குது. 4 கடையை தங்க விட்டுட்டு அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா லேடிஸ் தான். பாருங்க இது ஃபுல்லாக வந்து லேடிஸ் ட்ரெஸ்ஸு தான். பார்க்குறியா பாரு. கேலங்கேட் பீச் வந்தாச்சு. கேலங்கேட் பீச்சுக்கு நம்ம பக்கத்தில் பீச்சா கரெக்டு தான். ஏகப்பட்ட பீச் நம்ம பார்த்துருக்கோம். ஸ்டில் கோவா பீச் தானே. அங்கே பாருங்கள் அந்த ஆஃப் ரோட் சஃபாரி மாதிரிலாம் போவாங்க. கீழே பார்த்தா வழுக்குது. சூப்பர். சூப்பராங்க. மழை பெஞ்சு தண்ணியிலே வந்து இங்கே வந்து விட்டுருவாங்க போல இருக்குது. இதுக்குள்ள நல்லா இருக்கு. நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது இந்த இடத்துல. பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ரெஸ்டாரண்ட்ஸு. அங்கே ஒரு ரெஸ்டோ அண்ட் பார் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து ஐ லவ் கோவா, பிளானட் கோவா அப்படின்னு ஒன்று இருக்குது. அங்கே போய் ஃபோட்டோ எடுக்கலாம். ஆமாம். நம்ம போய் ஐ லவ் கோவாவில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வருவோம். ஐ லவ் கோவா. இங்கே கோவாவுக்கு வந்து ஃபோட்டோ எடுக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. அவங்க ஐ லவ் கோவா, ஹார்ட் கோவா எல்லா கோவாவும் இருக்குது இங்கே. இந்த வழி அப்படியே மழை தண்ணி அப்படி ரோட்லேருந்து அப்படியே ஆக்சுவலி நல்லா கட்டியிருக்காங்க. ஏன்னா மழை தண்ணி எப்படியும் வரும். நீ ட்ரைனேஜ் போடுறதுக்கு ரோட்டை வந்து ஸ்லோப்பாக போட்டு கடலில் கொட்டுட்டு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. டாய்லெட்டாக இங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. நம்ம எங்கேயும் சாப்பிட போகிறதில்ல. நவரத்னான்னு ஒன்று வெஜ் இருக்குது. அங்கே பியூர் வெஜ்ஜும் அது. மேபி அங்கே போய் சாப்பிட்லாம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் தானே. ஆமாம், நேற்று நைட் ஆக்சுவலி டின்னர் வந்து செம டயர்டு. அதனால் வந்து நாங்கள் டின்னரில் எதுவும் நாங்கள் இது பண்ண முடியல, காமிக்க முடியல. பயங்கர டயர்டு. வெஜ் நூடுல்ஸும் வெஜ் ஃப்ரைட் ரைஸும் சாப்பிட்டான். நான் வெஜ் நூடுல்ஸ் சாப்பிட்டேன், அவள் வெஜ் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டான். பாருங்க ஐ லவ் கோவா. அங்கே ஒரு சின்ன ஹட் ஸ்டே மாதிரி இருக்குது. பார்த்தீங்கன்னா சின்ன ஹட் ஸ்டே மாதிரி இருக்காங்க. நம்ம ஆக்சுவலி இது வந்து இந்த ரெசார்ட்டோடது போல், பிளானட் கோவாங்கிற ரெசார்ட்டோடது போல். அங்கே வந்து நம்ம ஒரு டேபிள் மாதிரி புக் பண்ணோம்னா அங்கே கொண்டு வந்து ஒன்றும் 4 பக்கம் மூடி இருக்காங்க. 4 பக்கம் மூடி சென்ட்ரலில் இடம் இருக்குது. அது எப்படின்னு தெரியலையே.
பார்ப்போம். நீ பாருங்க வச்சு இது வந்து ஒன்றும் கிடையாதுங்க, கவுத்து வச்சுருக்காங்க. இது வந்து டேபிள், இதெல்லாம் சேரு போல், இதெல்லாம் சேரு. சென்டரில் உட்காந்து டேபிள் போட்டு சாப்பிட்லாம். வச்சு கரும நான் கூட ஏதோ நடுவில் உட்காந்து சாப்பிடுவாங்க போல நினச்சேன். ஆக்சுவலி ஹட்டு கீழே டேபிள் போட்டு சேர் போட்டிருக்காங்க. சரி அங்கே போகிற சூப்பராக இருக்காது. வாட்டர் ஸ்போர்ட்ஸுக்கு கூப்பிட்றாப்புல பாருங்க, சூப்பராக இருக்கலாம் இந்த இடம், செமையாக இருப்பாங்க. அங்கே பாருங்கள், ஒரு மலைக்கு அடிவாரத்தில் கடல், அப்படியே வெடிக்குது கடல், அப்படியே தீப்பொறியே எரியுது. ஏன்னா மழை டைமில் அப்படியே ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்குது அலையெல்லாம். பரவாயில்ல, சண்டே மார்னிங் இவ்வளோ க்ரௌடு இருக்கிறது கொஞ்சம் பெரிய விஷயம் தான் நினைக்கிறேன், இல்லையா? கோவாவில் சண்டே மார்னிங் மணி வந்து 8:30 ஆகும் போது. தெரியாது, அந்த மலை ஒன்று தெரியுதுல்ல, அந்த மலைக்கு நடுவில் ஃபுல்லாக பச்சை பசே மரம், ஃபுல்லாக மரமாக தான் இருக்குது. நடுவில் மட்டும் ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி கட்டியிருக்கானுங்க. எப்படி கட்டியிருப்பாங்கன்னு தெரியலையே, சூப்பராக இருக்குல்ல. அங்கேருந்து வியூ பார்த்தா இன்னும் செம்மையாக இருக்கும். க்ளீன்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஓகே, ஏன்னா இவ்வளோ ஒரு ஃபேமஸான ஒரு பீச்சுக்கு ஃபேமஸான ஒரு ஊரில் இவ்வளோ க்ளீன், இந்த க்ளீன் ஓகே தான். நம்ம ஊர்லலாம் பார்த்தோம்னா ரொம்ப மோசமாக இருக்கும். ஸ்விம்மிங் இஸ் ப்ராஹிபிட்டட் தான், எல்லாருக்கும் போட்டிருக்கான். டோன்ட் கிராஸ் த லைன் எங்கே இருக்குன்னு தெரில, நம்ம வச்சுக்கோம். டோன்ட் கிராஸ் த லைன் போட்டிருக்காங்க. ஹிந்தி, மராத்தி, இது கன்னடம் எல்லாத்துலேயும் போட்டிருக்காங்க. டேஞ்சர், ஸ்விம்மிங் இஸ் ப்ராஹிபிட்டட் தான். ஒரு அங்கிள் ஆண்டிஸ் எல்லாம் வந்திருக்காங்க, நைஸ். எல்லாரும் அதான் நினைக்கிறாங்க, அது ஆக்சுவலி ஒரு ரூம்னு நினச்சிட்டாங்க. ரூம் மீன்ஸ் அதுக்குள்ளே உட்காந்து சாப்பிடுவாங்க நினச்சிட்டாங்க. ஆனால் அதுக்குள்ளே உட்காந்து சாப்பிட்றது இல்லை, அதுதான் உட்காந்து சாப்பிட்றது. அது நடுவில் ஒரு டேபிள் இருக்குது, இவங்க மழைக்காக அதெல்லாம் அப்படி மடிச்சு வச்சுருக்காங்க. அதுக்கு முன்னுக்கு போய் ஒன்று போட்டு வச்சுருக்காங்க, சின்ன சோஃபா மாதிரி இருக்காது. அந்த நாய் புறா கூட சண்டை போடுது. ஐ லவ் கோவா. ஸோ இதுதான் கேலங்கட் பீச். அப்போ அது ஃபஸ்ட்டு பீச் நம்மளோட டே 2. அதாவது டே 1 வந்து நேற்று நைட்டு வந்தோம் 8 மணிக்கு. அது ரொம்ப ஒரு பேடு இல்லை, அன்எக்ஸ்பெக்டடான ஒரு கிளைமேட்டு. அந்த கிளைமேட்டில் டிராஃபிக்கு மட்கான்லேருந்து இங்கே கேலங்கட் வர்றதுக்கு எப்படியும் வந்து எங்களுக்கு 2 hours ஆகிடுச்சு. 6 o'clock கிளம்பணும், 8 o'clock ஆகிடுச்சு. ரொம்ப டிராஃபிக்கு, மழை, பயங்கர மழை. ஸோ வந்து ரீச் ஆனதுலேருந்து மழை பெஞ்சே இருக்குது. அதுக்கப்புறம் நான் ஆக்சுவலி நைட்டு 8 மணிக்கு வந்துட்டு ஒரு பக்கத்தில் தான் பீச், ஒரு 2 minutes to 5 minutes தான் பீச். ஆக்சுவலி நைட்டே வரலாம் அப்படின்னு நினச்சேன், ஆனால் முடியல, பயங்கர டயர்டு, காலெல்லாம் பயங்கர வலி. ஸோ அதனால் நைட்டு சாப்பிட்டுட்டு அங்கேயே ரெஸ்டாரண்ட்ஸ்லேயே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டோம். அங்கே ஹோட்டல்லே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு ஃபுட்டு ஓகே. நான் வந்து செஷ்வான் நூடுல்ஸ் வாங்கியிருந்தேன், வெஜ் நூடுல்ஸு. அது வந்து கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்துச்சு. ஃபுட்டு காஸ்ட்லி தாங்க. செஷ்வான் நூடுல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 200 ரூபா போட்டிருந்தாங்க. வெஜ் ஃப்ரைட் ரைஸ் வந்து 250 ரூபாயா, நூடுல்ஸ் 240 ரூபா, இது 210 ரூபா. கொஞ்சம் காஸ்ட்லி தான். ஆக்சுவலி கோவாவில் ஃபுட்டு காஸ்ட்லி தான் அப்படி சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ வந்து ஃபுட்டு காஸ்ட்லி 400-450 வந்துச்சு 2 பேருக்கு. பட் ஆனால் இப்போ சாப்பிட முடியல, அவ்வளோ நிறைய குவான்டிட்டி நிறையா இருந்துச்சு. டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு. பட் ரொம்ப டயர்டில் எனக்கு ரொம்ப சாப்பிட முடியல. ஓரளவுக்கு சாப்பிட்டுட்டு படுத்தாச்சு. காலையில் எந்திரிச்சு கடற்கரை எந்திரிச்சு கிளம்பலான்னு பார்த்தா மழை பெய்யும். இப்போ தான் கொஞ்சம் மழை விட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். கேலங்கட் பீச்சில் ஒரு 360 வியூ காட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்போ கேலங்கட் பீச் கிளம்பிட்டோம். ஃபுட்டு காஸ்ட்லி தாங்க, அதே மாதிரி தான். ஒரு மசாலா தோசை, ஒரு ஆனியன் தோசை சாப்பிட்டோம், 2 காஃபி, இதெல்லாம் சேர்த்து 350 rupees ஆயிடுச்சு. ஸோ
ஸோ ஃபுட்டு கோவாவில் எப்பயுமே காஸ்ட்லி தான், விலை ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஸோ நம்ம இப்போ வந்து நம்ம கேலங்கர் பீச்லேருந்து நம்ம பைக் பார்க் பண்ணியிருக்கோம்ல அந்த இடத்துக்கு வரோம். பையன் அதாவது இங்கே தான் நம்ம வந்து பைக் பார்க் பண்ணியிருக்கோம். ஸோ பைக் வந்து 1 ஹவருக்கு 30. ஸோ லோக்கலில் சுற்றுறதுக்கு பைக் எடுத்துருக்கோம். ஏன்னா இங்கேருந்து எல்லாமே ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ் தான். ஸோ அதனால் மழையும் இல்லை, ரெயின் கோட்டும் மாட்டியாச்சு. ரோடும் சூப்பராக இருக்குது, டிராஃபிக்கே கிடையாது இந்த ஊரில். ஹைவேல மட்டும் தான் டிராஃபிக் இருந்துச்சு, அதுக்கப்புறம் இங்கே சிட்டிக்குள்ளெல்லாம் எங்கேயுமே டிராஃபிக்கே இல்லை. ஸோ இப்போ நம்ம கேலங்கட்லேருந்து பீச்லேருந்து கிளம்பி நம்மளோட ஹோம் ஸ்டேக்கு போய் லக்கேஜ் செக் அவுட் பண்ணணும். ஏன்னா இன்றைக்கி ஒரு நைட்டு தான், நம்ம நேற்று ஒரு நைட்டு மட்டும் தான் நமக்கு ரூம் அவைலபிள் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. நான் செக் அவுட் பண்ணிவிட்டு அவங்களோட இன்னொரு ப்ராப்பர்ட்டி அதே ஆப்போசிட் பில்டிங்கில் இன்னொரு ரூம் இருக்குது, அங்கே நம்ம போய் செக்இன் பண்ணிவிட்டு பேக்கை போட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து அகோடா ஃபோர்ட் போகிறோம். அகோடா ஃபோர்ட் தான் எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி போகிறோம். நாளைக்கு வந்து சப்போரா ஃபோர்ட் இல்லைனா இன்னொரு ஃபால்ஸ் ஒன்று இருக்குது, நான் பேர் உங்களுக்கு செக் பண்ணி சொல்கிறேன். இந்த ரெண்டு இப்போ ஃபஸ்ட்டு அகோடா ஃபோர்ட் தான் நெக்ஸ்ட்டு பிளான். அதுக்கு முன்னாடி போனோம்னா மழை கொட்டுது, நான் அப்புறம் பேசுகிறேன், பை. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இப்போ இங்கே செக் அவுட் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். அங்கே போய் நம்ம ரூம் பார்த்தேன், நல்லாயிருக்கு, க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. யாரோ செக் பண்ணியிருப்பாங்க போல இருக்குது. அதை க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு நம்ம செக்இன் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். ஒரு சூப்பராக இருக்குது, 2 இடம் இருக்குது இன்றைக்கி. ஃபஸ்ட்டு ஒரு ஃபோர்ட் ஒன்று, ஒரு ஃபால்ஸ் ஒன்று, அடுத்து போய் பார்ப்போம். ஓகேவா? டைம் வந்து இப்போ 11:30 ஆக போகுது. ஓகே, நான் போகிற வழியில் உங்கள் கண்டினியூ பண்ணுறேன். அதாவது இந்த ஹோட்டல்காரன் ஆனிவர்சரி பண்ணுறேன்னு எங்கே போனாலும் டார்ச்சர் பண்ணுறானுங்க. மணாலிக்கு போயிருந்தப்பையும் ஒருத்தன் வந்தான், சார் இந்த மாதிரி 2 கூப்பிட்றாங்க சார், கப்புள்ஸ்க்கு ஃப்ரீ என்ட்ரி சார், வாங்க சார், நான் லஞ்சு எல்லாம் கொடுப்பேன் சார், வாங்க சார், ஜெயிச்சா ப்ரைஸ் சார் அப்படின்னா. அதில் எனக்கும் ஸ்க்ராட்ச் கார்டு கொடுத்தாங்க, ஜாஸுக்கும் ஸ்க்ராட்ச் கார்டு கொடுத்தானுங்க. எனக்கு வந்து பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைமு, அவளுக்கு வந்து ஒரு கிஃப்ட் கொடுத்தானுங்க. இதே தான் எனக்கு நடந்துச்சு. அதாவது பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் எனக்கு கொடுக்குறானுங்க. லேடிஸை பார்த்தா மட்டும் வீடு கொடுத்துட்டு, சார் இவங்க லக்கி சாம் சார், அது சார் இது சார் பிரைனாஸ் பண்ணுறானுங்க. அங்கே போனீங்கன்னா 10,000 கொடுங்க சார், உங்களுக்கு இது கொடுப்பேன் சார், அது கொடுப்பாங்க வாங்க. எதான் நடக்குது, அதெல்லாம் ஸ்கேம் தான். கண்டியா எப்படி கிளைமேட்டு அப்படியே மேகம் அப்படியே இருண்டு போயிருக்கு, ஆனால் மழை இல்லை, வெயிலும் இல்லை. ஸோ இதுதான் நம்ம வந்து வழி. ஃப்ரம் நம்ம பனாஞ்சிலேருந்து வந்தோம், இப்படியே வந்து இப்படியே போனோம். ஸ்ட்ரெயிட்டாக போனோம்னா இது அது பேர் என்ன, ஹரோவில் பீச், ஹரோவில்லம் ஃபால்ஸ் அங்கே போயிட்டுருக்கோம். ஆமாங்க, இப்படி தான் போட்டு போனால் தான் வந்து டக்குன்னு மழை வந்து தான் சமாளிக்க முடியுது, இல்லைன்னா பாருங்க ஃபுல்லாக காடு, அப்படியே காடு. அப்படியே நீங்கள் ஒரு உள்ள ஏதாச்சும் நீங்கள் கல் கிளி போட்டிங்கன்னா மரத்தெல்லாம் விழும்போது இருக்குது, தரையை விழா போயிருக்கு, அவ்வளோ அடர்த்தியாக இருக்குது, பயங்கர அடர்த்தியாக இருக்குது இந்த காடு. இந்த ரோடும் சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி இது ஒரு மலை, இதே மாதிரி இந்த பக்கம் ஒரு மலை அங்கே இருக்குது, மலையை உடச்சி நடுவில் ரோடு போட்டிருக்காங்க போல். ஏன்லாம் எனக்கு தெரியாது. அந்த பக்கம் ஒரு சிட்டி இருக்கும், ஒரு டவுன் இருக்கும், இந்த டவுனும் கனெக்ட் பண்ணணும்ல, வேறு என்ன பண்ணுறது. சரி ஓகே, வாங்க நம்ம ஃபால்ஸை பார்ப்போம். டைம் ஆச்சு, மணி இப்போவே 1:30 ஆச்சு. அங்கே போய் பார்த்துட்டு அங்கே ஒரு 1/2 hour 1 hour இருந்துட்டு திரும்பி ரிட்டர்ன் வந்தோம்னா அகோடா ஃபோர்ட் பார்க்குறோம். ஈவினிங் பாகா பீச். மழை இல்லைன்னா, இதெல்லாம் மழை இல்லைன்னா தான் இந்த பிளான்லாம். பிரிட்ஜு செமையாக இருக்கு, சூப்பராக இல்லை பிரிட்ஜு. ஐயோ, அதில் 2 பக்கமும் ஆறு ஓடுது. பக்கம் பாருங்க, சான்ஸே இல்லை. ஹரோவில்லம் ஃபால்ஸ் வந்தாச்சு. ஹரோவில்லம் ஃபால்ஸ், ஐயோ சூப்பராக இருக்குது. இதான் என்ட்ரன்ஸு. பாருங்க, சோளம்லாம் வந்து சுட்டு வச்சுருக்காங்க, தெரியுதா? சோளம் வந்து சுடுறாங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது போயிட்டு வரும்போது வந்துட்டு கப்பல் சாப்பிடுவாங்க. எவ்வளோ பேர் இருக்காங்க, ஒருத்தர் உரிக்கிறதே ஒருத்தவங்க சுட்டு சாப்பிட்றாங்க. அப்படியே மழை பெய்யுது, இங்கே பாருங்க,
சரியா எவ்வளோ தண்ணி, ஆக்சுவலி இங்கே தண்ணியே இருக்காதான். ஓகேவா, இப்போது மான்சூன்றனால தண்ணி நிறைய வரதுனால இவ்வளோ தண்ணி ஓடுது. ஆக்சுவலி இறங்கி போகலாம் போல இருக்குது. இங்கே கொஞ்சம் மேகி அந்த மாதிரி செய்கிறாங்க போல. மேகி செய்கிறாங்க, டீ காஃபி சோடாலாம் இருக்குது. எல்லாம் ஃபோட்டோஸ் எடுக்க வந்தாச்சு. இங்கே சம மழைங்க, இதுக்கு ஊற்றி மழை. வாங்க வாங்க வாங்க, நம்ம இந்த ஃபால்ஸோட கிட்ட போகலாம். ஆஹா ஆஹா ஆஹா, அழகுங்க அழகு. அடே அப்பா, என்னங்க இது மழையா இல்லை ஃபால்ஸ் தண்ணியான்னு தெரியலையே. மழை கூட இப்படி கொட்டாது போலையே. அம்மாடி, இருங்க, நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கால் போச்சு எடுக்கிறேன். சரிடா, அப்படியே கொட்டுருக்குங்க அப்படியே. இது வந்து டேமோட மோசமா இருக்கு. அப்பா பாருங்க, 1 hour ட்ராவல் எங்கள் ஹோட்டலில் இருந்து. செம ஒட்டு. அப்பாடி, எல்லாரும் ரெயின் கோட் தான் போட்டிருக்காங்க. யாருமே வந்து இங்கே ரெயின் கோட் இல்லாமல் வர முடியாது. இங்கே இதுதான் மழையெல்லாம் இல்லை, இங்கேருந்து கீழே கொட்டி இந்த இடத்துல கொட்டி உங்களுக்கு அப்படியே திருகுது தண்ணி. அப்புறம் வெள்ளம் அங்கே அங்கே ஒன்றுமே தெரில எனக்கு. கண்ணில் கேமரா விட்டுருங்க, எனக்கு கண்ணில் பார்க்குறேன். இங்கேருந்து ஒரு 50 அடி தான் இருக்கும் கீழே. ஒன்றுமே கண்ணுக்கு தெரில எனக்கு. நான் பேசுறது கூட ரெக்கார்டாகவே தெரியல, ஏன்னா அவ்வளோ நாய்ஸாக இருக்குது. நான் இங்கேருந்து கேஸ் பக்கத்தில் தான் இருக்கேன். அதுவும் அங்கே தான் நிற்கிறா எல்லோ கலர் ரெயின் கோட்டு. ஆனால் அவள் கூப்பிட்டா அவளுக்கு கேட்கவே மாட்டேங்குது, அவ்வளோ நாய்ஸ் இருக்குது. ஆக்சுவலி இங்கே தண்ணியாக இருக்காதான், லேசாக சிந்துமா. இங்கே ஃபுல்லாக தர செம்மண் தான் இருக்குமா. செம்மண்ணாக்கிறனால என் தெரிஞ்சு இந்த கலரில் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அங்கே தான் போய் இறங்கி ஃபோட்டோலாம் எடுக்கலாம் போல இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்கும் போல இருக்குது. இப்போ மான்சூனுங்கிறதுனால கம்ப்ளீட்டாக தண்ணி. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த அங்கெல்லாம் பெரிய பாறை. அந்த பாறை வந்து நம்ம என்னோட நெஞ்சு ஹைட்டு இருக்கும் போல இருக்குது. அங்கே அது ஆல்மோஸ்ட் அது கொஞ்சம் தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் அதே ஃபுல்லாக கவர் ஆகும் போல். இதே கொட்டி இதே போகுது. எங்கே போகுதுன்னு தெரியல. வீடியோக்காலா வெட்டு வருதா, செமையாக இருக்குது. அங்கே கொஞ்சம் பேர் இருக்காங்க. நம்ம டாப்புக்கு போகலாம். டாப்புக்கு போனால் இன்னும் தண்ணி கிட்ட வியூ பார்க்கலாம் போல. ஒம்மாடி, சத்தியமா இங்கே ஏதோ ஒரு பெரிய ஒரு தியேட்டரில் மூவி பார்க்குற மாதிரி இருக்கு எனக்கு. எப்படி கூட போகிறேன். ஐயோ 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 பாருங்க, அம்மாடி. என் லைஃப்லேயே நான் ஃபர்ஸ்ட் டைம், இப்போ கொஞ்சம் வெயில் வந்துடுச்சு, என் லைஃப்லேயே ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் ஒரு ஃபால்ஸை இவ்வளோ கிட்ட பார்க்குறேன். நான் அவ்வளோவா ட்ராவலாம் பண்ணதே இல்லை. இப்போது இந்த மாதிரி ஒரு ஃபால்ஸ் குற்றாலமே போனதில்லைங்க நான். இப்போது இங்கே வந்து நான் இந்த ஹேராபில் பார்ப்பேன். அது இவ்வளோ அழகாக இருக்கும். இவ்வளோ தண்ணி இருக்குன்னு நினைக்கிறேன். தண்ணி இருக்குன்னு தெரியும், ஆனால் இவ்வளோ தண்ணி இருக்குன்றது எனக்கு இப்போ தான் தெரியும். அப்போ ஒரே ஆனால் பாருங்கள், நம்ம ஆளுங்க இங்கேயே வந்து விட்டு வைக்கல. பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் பிளாஸ்டிக், ஃபுல்லாக பிளாஸ்டிக் தான் இருக்குது. ஏன், எதுக்கு, என்ன, இதெல்லாம் எப்படி நான் க்ளீன் பண்ண முடியும்? இன்னும் சொல்கிறது இல்லை. அங்கெல்லாம் போகக்கூடாதுன்னு போட்டுருக்காங்க. இங்கெல்லாம் போடுவாங்க போல, அதான் ரிஸ்க்கு. போட்டுருக்காங்க பாருங்க. இப்படி ஏறி அங்கே போய் பார்க்கலாம் போல். பட் அதான் செம்ம ரிஸ்க்கு. நம்ம இங்கே போய் இங்கே இருந்தால் கொஞ்சம் சேஃபாக இருக்குது. இது வந்து இது மாதிரி அப்போ அங்கேயும் போகலாம் போல். அங்கெல்லாம் பாருங்க, வீடுலாம் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் தெரியுதா தெரியல. அங்கெல்லாம் 2 3 ஷெட்டு மாதிரி போட்டு வீடெலாம் தங்கியிருக்காங்க. துணிலாம் காய போட்டிருக்காங்க. அவங்க சுற்றி டெய்லி பார்ப்பாங்க. பாருங்க, ஆஹா, நான் எதுவும் பேசலைங்க. ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே பார்க்கலாம். நான் பேசினாலும் கேட்க போகிறதுன்னு நினைக்கிறேன். எடிட் பண்ணுறது தான் தெரியும் என் ஆடியோ எந்த அளவுக்கு இருக்குன்னு. இப்படிதான் வந்தோம், இப்படிதான் வரணும். ஏறி மேலேயும் போகலாம் போல இருக்குது. ஆனால் இங்கே கொஞ்சம் மரம் எல்லாம் இன்னும் அழகாக இருக்கும். பட் மரம் வந்துருக்கீங்க. அம்மா வீடியோ எடுத்துகிட்டு இருக்கான். ஐயோ ஐயோ, என்ன இது இவ்வளோ அழகாக இருக்கு. ஆஹா ஆஹா ஆஹா, பிரமாதமாக இருக்கு. அப்படியே தண்ணி அப்படியே பீச்சு கடை ஒரு மாதிரி
அப்படியே டேம் தாங்க இது லிட்ரலி. அங்கே யாரும் மூடி வைக்கல, யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, அவ்வளோதான் தவிர இது லிட்ரலி ஒரு டேம் தான். நான் ஓட்டிட்டு வரும்போது யோசித்தேன், என்னடா இது இவ்வளோ தூரமாக இருக்குது, இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வரமே ஒர்த்தாக இருக்குமா இருக்காதா, எப்படியோ 10 நிமிஷம் தான் அந்த இடத்துக்கு இருக்க முடியும், அதுக்காக இவ்வளோ தூரம் வரமேன்னு யோசிச்சுட்டு தான் வந்தேன். பட் வர வழி சீனிக்காக இருந்தது. நான் போகும்போது நான் அதை கவர் பண்ணுறேன். டைம் ஆச்சு, வேகமாக வந்தோம். இப்போயே மணி 2:30 போகுது. இங்கே வந்து எவ்வளோ நேரத்துக்கு அலோடுன்னு தெரியல, நான் வெளில செக் பண்ணி சொல்கிறேன். இப்போ போகிறப்போ நான் அந்த ரூட்டை கவர் பண்ணுறேன். 10 நிமிஷமாக இருந்தாலும் பயங்கர ஒத்துங்க. லைஃப்பில் ஒன் டைம் இந்த பிளேஸ்க்கு வந்தே ஆகணும். சூப்பராக இருக்குது. ஃபோட்டோ எடுக்கலாம் தெரியும். வாங்க. இல்லை இங்கெல்லாம் கூட பெருசாக சாரல் வரல. நான் கீழே போனேன், அப்படியே கேமரா லென்ஸ் ஃபுல்லாக அடிச்சிருக்குங்க. ஒன்றுமே பண்ண முடியல. லென்ஸ்லாம் அப்படியே தண்ணி துருக்குது. வாங்க, இதோட அவங்க நிற்கிறாங்களே 2 பேர் கப்பல்ஸ் நிற்கிறாங்க இல்லையா, அவங்க கிட்ட இது பாருங்க. அடடா. அதோட மோசம் அந்த இடங்க. இந்த இடத்துல போய் நின்னீங்கன்னா உங்களுக்கு 2 ரெயின்போ கேப்சர் ஆகுதா? ரெயின்போ பாரு கேஸு. அங்கே பாருங்க ரெயின்போ. ஐயோ போயிடுச்சுங்க. வெயில் வந்தப்போ வந்துச்சு போயிடுச்சு. இந்த இடத்துல ஒரு அப்படியே கொஞ்ச நேரத்தில் இருந்தால் வரும். மழையும் இருக்கு, வெயிலும் அடிக்குதுல்ல. வெயில் அடிக்குதுதான். ஆஹா, இங்கே பாருங்க. ஐயோ கை குழந்தை எடுத்துட்டு வராங்க. அந்த குழந்தை அவங்க அப்பா சட்டையை பிடிச்சி சிக்குது. தகப்பா என்னையா பண்ற அப்படின்னு. அது நம்ம செல்ஃபி எடுக்கிறாங்க இதில். சரி வாங்க, நம்ம அப்படியே மவுண்டன் வியூ என்ஜாய் பண்ணுவோம். அவ்வளோதான் ரோடு சூப்பராக இருக்குது. எவ்வளோ மறந்துட்டேன். வர வழியில் இங்கே தான் ஃபால்ஸ்லேருந்து கொஞ்சம் ஒரு 1 கிலோமீட்டர் தள்ளி இன்னமும் கச ஊருக்கு போச்சு. என்னடா அப்படின்னு பார்த்தா நம்ம நாகு வந்துட்டு நடுவில். அப்புறம் டக்குன்னு கொஞ்சம் ஒரு 20 மீட்டர் முன்னாடி பிரேக் அடிச்சோம். அவன் அப்படியே கிராஸ் பண்ணி போயிட்டாரு. சகஜங்க, இவ்வளோ காடு இருக்குது, வராமல் இருக்குமா? நம்ம தான் அப்படியே சேஃபாக நல்லா ரோடெல்லாம் பார்த்து வரணும். வர வழி ரொம்ப சேஃபு. நீங்கள் வந்து ஈவினிங் மேலே 6 மணிக்கு மேலே வராதிங்க. 6 மணிக்கு மேலே அலோட ஒன்றும் தெரியல எனக்கு. பட் நீங்கள் வரலாம், கப்புள்ஸாகவும் வரலாம், ஃபேமிலியாகவும் வரலாம், தனியாகவும் வரலாம், எதுவுமே கிடையாது. நல்லா அங்கங்கே போலீஸ்லாம் நிற்கிறாங்க. இன்ஃபேக்ட் எல்லாம் 2-3 டைமில் டிராஃபிக் போலீஸை நிப்பாட்டி லைசன்ஸாக செக் பண்ணி அனுப்புகிறாங்க. அவ்வளோ பிரமாதமாக இருக்குது. சேஃப்டிலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெயில் வருது, ரெயின்போ வளரும். வந்துச்சுங்க ரெயின்போ. சரி தான், ரெயின்போ வருது. அங்கே வரணும், இங்கே அருகே வருங்க. தெரியுதுங்களா? அதுவும் அடுத்து பெரிய ரெயின்போங்க. சூப்பர் இருக்குங்க. அது அதிக தண்ணி இருக்கிறதுல மழை பெய்யல. இப்போ ரொம்ப பெய்யல. ஆக்சுவலி அங்கே ஒரு கோவில் இருக்குது, நம்ம முடிச்சு உள்ளே போவோம். ஆனால் உள்ளே கேமரா அலோட் இல்லை. இங்கெல்லாம் எந்த கோயிலையுமே கேமரா அலோவ் பண்ணுறதில்ல. அது ஏன்னு தெரியல. காலைல பாபா கோயில் போனோம், அங்கேயுமே அலோவ் பண்ணுறதில்ல. இப்போ எனக்கு தெரிஞ்சு உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. அலோவ் பண்ணாங்கன்னா நான் கவர் பண்ணுறேன். மேலே ஒரு வழி இருக்கோ ஜாசை, இது ஒன்றும் கேட்கல. எனக்கே யாரும் பேசுறது கேட்கல, அவளுக்கு இன்னும் கேட்க வழுக்குதுங்க தர. இங்கே பாருங்க. சரி கொஞ்ச நாளைக்கு இது கவர் பண்ணுவோம். ஓவரால் வந்து நடந்தாச்சு. செம்ம ஒர்த்து. நான் பாருங்க. ஏன்னா பாலா நினைஞ்சிட்டியான்னு கேட்காதீங்க, மழை பெய்யுதான்னு நினைக்காதீங்க. அந்த ஃபால்ஸ் தண்ணி மேலே படுது. ஏன்னா இங்கே வெயில் அடிக்குது, மழையே இல்லை. ஆனாலும் இந்த அளவுடான்னு தெரியல. நான் நடந்துக்கிறேன், படிக்கிட்டு இருக்குங்க மேலே. ஒருவேளை அவங்க மேலே அவங்க தங்கி இருக்கிறவங்க மட்டும் படிக்கட்டும், என்னன்னு தெரியுது. நான் ஒரு புது ஸ்லிப்பர் போட்டு வந்தேன். ஷூ எடுத்துகிட்டு வந்திருக்கேன், ஆனால் ஷூவை போட முடியலங்க. ஏன்னா ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா காய மாட்டேங்குது, வெயிலே அடிக்க மாட்டேந்தா. அதனால் எடுத்துகிட்டு வரல. ஐ மீன் இப்போ போட்டு வரல நான். நான் லிட்டரலாக குளிச்சுட்டேன் 2 வாட்டி குளிச்சு. அதாவது தூரமாக இருக்குன்னு யாரும் கோவாக்கு வந்து அவாய்ட் பண்ணாதீங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது. எல்லோரும் கண்டிப்பாக இந்த பிளேஸ்க்கு வரணும். மான்சூனில் கன்ஃபார்மாக வரணும். நீங்கள் வந்து ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டில் வரீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக நீங்கள் வந்து மான்சூனில் இங்கே இந்த இடத்துக்கு நீங்கள் வந்தே ஆகணும். அவ்வளோ அழகாக இருக்குது. பாருங்க, கூட்டம் இருக்குங்க. அவங்க ஃபேமிலியெல்லாம் நிறைய பேர், குழந்தைங்க ஃபேமிலியெல்லாம் நிறைய பேர் வராங்க. ஸோ நீங்கள் பயப்படாமல் வரலாம். ஆனால் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் மகாராஷ்டிரா கிட்ட, மகாராஷ்டிரா கோவா பார்டர் கிட்ட இது. நல்லாயிருக்கு, ரொம்ப நல்லாயிருக்கு. நான் இவ்வளோ தூரம் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்து பார்க்கணுமா அப்படின்னு யோசித்தேன். பட் இதை விட்டால் வேறு ஃபால்ஸ் இங்கே பக்கத்தில் எதுவும் இல்லை.
நம்ம தூத் சாகர் பார்த்தோம் நேற்று. ஸோ இன்றைக்கி வந்து இதுதான் வாங்க அழுத்துது. புதுசு பண்ணுறதுனால கொஞ்சம் இருக்குது, பட் கேர்ஃபுல்லாக தான் வரணும். நான் மறுபடியும் கீழே போவேன், லென்ஸ் நனையும். இங்கே நிற்கும் போது எனக்கு கண்ணு தெரியல, கண்ணே அடிக்குதுங்க. போகிறதுக்கே மனசு வர மாட்டேங்குது. ஆரம்பில்லம் ஃபால்ஸ் ஃபார் யூ மக்களே. எங்கள் அம்மா பார்த்தாங்கன்னு வைங்களேன், பார்த்து 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 பார்த்துருவாங்க. இப்போ மொத்தம் அப்படிங்குவாங்க. அம்மா என்ஜாய் பண்ணுவாங்க. இங்கெல்லாம் வந்தால் சூப்பராக இருக்குது. யாருக்கெல்லாம் மலை இந்த நேச்சர் இதெல்லாம் பிடிக்குமோ அவங்கெல்லாம் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வரணும். கண்டிப்பாக இந்த மழை காலத்தில் கோவா வந்தீங்கன்னா இந்த மிஸ் பண்ணுறீங்க. மழை காலத்தில் ஏன் கோவா வரணும்னு யோசிப்பீங்க, பட் வர்றவங்களும் சொல்கிறேன், யாராவது வந்தீங்க அப்படின்னா பெஸ்ட் ஸ்பாட். இப்போலாம் போவே போகாது பிடிக்கிற வெயில். சரி ஓகே, நான் அப்படியே அந்த கோயிலில் போய் கவர் பண்ணுவேன் பார்த்துட்டு அப்புறம் காமிக்கிறேன். ஓகேவா? பார்த்துக்கலாம். நான் காமிச்சே இருப்பேன், போட்டுக்காதீங்க. ஆனால் அது அழகாக இருக்குது. சலிக்காமல் பாருங்கள், ஏன்னா எனக்கு சலிக்க மாட்டேங்குது. நீங்களும் சலிக்காமல் பார்ப்பீங்க நம்புகிறேன். ஓகே பார்த்தோம் மக்களே. கோயில் பார்ப்போம். இதனால் நம்ம அந்த வேலை எத்தனை கூட்டு தான் நான் அப்லோட் பண்ணேன். ஓகேவா? பாய். இதான் ஆக்சுவலி வந்து ஃபால்ஸுக்கு போகிற வழி, ஆரோவில்லம் ஃபால்ஸுக்கு போகிற வழி. இப்படி தான் வரணும். வந்து நேரம் இங்கேயே கார்லாம் பார்க் பண்ணிக்கலாம். கார் பார்க் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரீயாக போகலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சன் வருதுங்க சாமி. இப்படியே 1 ஹவரில் ஃபோட்டுக்கு போயிடலாம். நான் போகிற வழியாக தான் காட்டுறேன். கிளம்பியாச்சு, ஒரு வழியாக ஃபோட்டு வந்து கிளம்பியாச்சு. சாரி, ஃபால்ஸ் வந்து கிளம்பியாச்சு. செம்மையாக இருந்துச்சுங்க. அப்படி கிளம்பி வர மனசே வரல. வாங்க வியூவை. போகும்போது கவர் பண்ணுறேன். இந்த ரோடு எவ்வளோ, ஐ மீன் இந்த வியூ, இந்த ரோடு, இந்த ஊர் எல்லாமே எவ்வளோ அழகாக இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இதுதான் கவர் பண்ணணும்னு நினச்சேன், பக்கத்தில் மறந்துட்டேன். இது வந்து ஆரோவில்லம் ஃபால்ஸ். ஆரோவில்லம் ஃபால்ஸ் பக்கத்தில் இருக்கிற ஆரோவில்லம் கேவ்ஸ்னு ஒன்று இருக்குது. இதில் உங்களுக்கு நான் கிட்ட போய் காட்டுறேன். லிங்கம் தான், சிவலிங்கம். அந்த பக்கத்துக்கு நல்ல வியூ இருக்கும். உள்ளே போகிறதுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. தேவையில்லாத வெளிச்சம் பார்க்கக்கூடாது. சிவலிங்கம் தான். அந்த பக்கம் அந்த வெளிச்சம் இருக்கு என்னன்னு தெரியல. அதெல்லாம் போக வேண்டாம். அங்கே சின்ன கொஞ்சம் ஓட்டிட்டு இருக்கு. அவ்வளோதான் சிவலிங்கம். நீங்கள் மேப்பில் போட்டிங்கன்னா கேவ்ஸ்னு வரும், வால்ஸ்னு வரும். வால்ஸ் வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போகும்போது ரிட்டன் போகும்போது கேவ்ஸை பார்க்கலாம். கேவ்ஸில் வேறு இன்னும் சுற்றி பார்க்கலாம் ஒன்றுமே இல்லை. கேவ் சும்மா சாமி இருக்குது, நம்ம சாமி கும்பிட்டு கிளம்பலாம். நல்லா தான் இருக்குது. சுற்றிடாதா? யாரும் சாமியை மதிக்கலை. எல்லாருமே வந்து சேர்த்து போட்டு தான் உள்ளே போகிறாங்க. அவன் மட்டும்தான் அந்த சேர்த்து கழித்து போகிறான். ஓகே, எல்லோரும் மாதிரி பார்க்குறாங்க. நம்ம அடுத்த காலி பண்ணுவோம். அடுத்த அப்போ வழியில் இருந்து கவர் பண்ணுறேன். வழிக்கிழமை இருக்குது, வழிவிட இருக்குது. இங்கே பாருங்க, இதுதான் வியூ. இந்த கேவ்ஸுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற வியூ. சூப்பராகல. கொஞ்சம் அடர்த்தியாக இருக்குங்க. பள்ளங்க அதெல்லாம் பயங்கர பள்ளம். எவ்வளோ அடி பள்ளம்னு எனக்கும் தெரியாது, பார்க்க உங்களுக்கும் தெரியாது. இடத்த காலி பண்ணுவோம் வாங்க. போயிட்டு நம்ம அங்கே ஃபோட்டோவில் பார்ப்போம். ஸோ அந்த வேலை இருக்க போல் எங்கள் அகோடா ஃபோட்டோக்கு போகிற வழியில் நான் வந்து ஒரு செம்ம வியூ ஒன்று பார்த்தேன். பாருங்கள், எங்களை பார்த்து என்ஜாய் பண்ணாமல் எப்படி. இங்கே லாரி இருக்குது, லாரி இருக்குது. லாரி பார்த்து எட்ஜில் அப்படியே ஃபுல்லாக பள்ளம். அங்கே பாருங்க, செமையாக இருக்குது. கிட்டத்தட்ட முக்கால்வாசி கோவா தெரியுது. அதுக்கு மேலே பெரிய மரம். அந்த ஒரு ஷாருக்கான் பாவம் ஒன்று வரும்ல, அது பாட்டு மாற்றிருக்கேன்.
ஷாருக் கானும் ஆலியா பட்டும் ஆடிட்டு வருவாங்க, சைக்கிள் ஓட்டிட்டு வருவாங்க. அந்த இடம் தான் நினைக்கிறாங்க, தெரியுது எனக்கு. ஆனால் இப்போ அங்கே வழி இருக்கா இல்லை ரோடு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதுவாக தான் இருக்கணும். அவங்க டைம் இருந்தால் அதையும் கவர் பண்ணுவோம்.